ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 17ஆம் தேதி நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, மாசி அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க வைக்கிறதால எல்லா விதமான பாவங்களும் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாசி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன பொருட்களை நிலைவாசல்ல வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம். இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நாம செய்யக்கூடிய இறை வழிபாடு நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். அப்படி வரக்கூடிய அந்த அமாவாசை எந்தெந்த மாதங்கள்ல வருதோ அதுல ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைக்கு அதீத சக்தி இருக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அமாவாசை தான் மாசி அமாவாசை. மாசி அமாவாசையில குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அங்காளம்மன் வழிபாடும் ரொம்ப விசேஷம். நிறைய ஊர்கள்ல இந்த மாசி அமாவாசை அன்னைக்கு அங்காளம்மன் கோவில்ல வெகு விமர்சை திருவிழாக்கள் நடக்கும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு பண்றதுக்கும் இந்த மாசி அமாவாசை ஒரு மிக சிறந்த நாளா இருக்கு. அப்படிப்பட்ட மாசி அமாவாசை திங்கட்கிழமை பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:27 ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 6:30 வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நம்ம பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை தான் மாசி அமாவாசையை கணக்கில் எடுத்துக்கணும். அன்றைய தினம் 3:04 ராகு காலம் இருக்கு. காலையில 9:10 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறது, இறை வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். மாசி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அது எந்த கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்தும் அதோட பலன் மாறுபடுமாம். உதாரணத்துக்கு இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மாசி அமாவாசை நமக்கு செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. அங்காரக அமாவாசையா வந்திருக்கு. இது கூடுதல் சிறப்பு. கடன் தீர்க்கக்கூடிய வழிபாட்டிலேயே இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாட்டுக்கு அதிக பங்கு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். காரணம், கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர் அங்காரகன் அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் தான். அவரை தொடர்ச்சியா வணங்கும் போது செவ்வாய் தோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாம சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். அதை விட முக்கியமானது, கடன் பிரச்சனை தீரும். நல்ல நேரமா பார்த்து காலையில நீங்க உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். ஏன்னா மாசி அமாவாசையும் ஒரு முக்கியமான அமாவாசை தான். மதியம் ஒரு 12-1 மணிக்கு மேல இலை போட்டு படையல் போட்டுக்கலாம். மாலை ஒரு 6:30க்குள்ள உங்க வீட்ல பித்ருக்கள வழிபாட முடிச்சிடுங்க. 6:30 மணிக்கு மேல அமாவாசை முடிந்தாலும் பரவாயில்ல. தாராளமா வீட்ல இறை வழிபாடு செய்யலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், அதாவது நிலைவாசல் பரிகாரம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 2 முக்கியமான பொருட்கள். இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல்ல நாளைய தினம் வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 2 எண்ணிக்கையில இலை எடுத்துக்கோங்க. அது வெற்றிலை இல்லைன்னா செம்பருத்தி இலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 2 இலைகள்லையுமே ஒரு செம்பருத்தி இலை மீது ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பையும், இன்னொரு செம்பருத்தி இலை மீது ஒரே ஒரு ஸ்பூன் கட்டி வெல்லம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை, இந்த 2 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம். இனிப்பு தான் வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 பொருட்களையும் முதல்ல உங்க வீட்டோட பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்ல நிலைவாசல்ல செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இந்த செம்பருத்தி இலையோடு இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களையும் அப்படி நிலைவாசல்ல வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை இரவு முழுக்க கூட அது அப்படியே இருக்கலாம். நீங்க வாசல்ல வைத்து தூங்க போனதுக்கு பிறகு அன்று இரவு எக்கச்சக்கமான எறும்புகள் வந்து அந்த துவரம்பருப்பையும் நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கெட்டி வெல்லத்தையும் சாப்பிடும். குறைந்தது ஒரு 50-100 எறும்புகள் சாப்பிட்டா கூட 50-100 ஜீவராசிகளுக்கு மாசி அமாவாசை தினத்துல பசியாத்தின ஒரு புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். காரணம் என்னன்னா, அமாவாசை மாதிரி நாட்கள்ல நம்ம பித்ருக்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் சாந்திப்படுத்துறதுக்காகவும் நாம எக்கச்சக்கமான தான தர்மங்கள் பண்ணணும்னு நம்மள முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு இந்த மாசி அமாவாசையும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துடலாம், அவங்க வேணும்னு கையெடுத்து கேட்டுருவாங்க. ஆனா வாயில்லா ஜீவராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நம்ம தலைமுறையவே காக்குமா. அதுவும் எறும்புகள் மாதிரியான மிக சிறிய உயிரினங்களுக்கு நீங்க தான தர்மங்கள் பண்ணும்போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். நீங்க செவ்வாய்க்கிழமை மாலை இல்ல செவ்வாய்க்கிழமை காலை எப்ப வேணாலும் நிலைவாசல்ல இந்த பொருட்களை வைக்கலாம். எறும்புகள் குறைஞ்சது ஒரு 10 எறும்பு சாப்பிட்டா கூட அது புண்ணியம் தான். செவ்வாய்க்கிழமை இரவு முழுக்க வைத்திருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி ஒருவேளை இரவு முழுக்க வைத்திருக்கீங்கன்னா அதை மறுநாள் புதன்கிழமை காலைல நீங்க தூங்கியதுக்கு பிறகு சுத்தப்படுத்தி அந்த இடத்த நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை.
பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த மாசி அமாவாசை அன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்பை பயன்படுத்தும் போது நம்மளோட கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி இனிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை இனிமையா மாற்றும். இந்த இரண்டும் சேரும்போது பித்ரு சாபம், பித்ரு தோஷம், எல்லா விதமான சாபங்கள், 7 ஜென்ம பாவங்கள் விலகி நல்லது நடக்கும். இதுவரை உங்கள் குடும்பத்தை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. மாசி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வலதுபிறை நாட்கள் உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான வளங்களை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.